இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 5th எபிசோட தான் பார்க்க போறோம். நம்ம மெகுமியோட அந்த டோராக்கியோட சென்டர்ல சம்திங் ஏதோ ஒன்னு டிஃபரெண்டா இருந்திருக்கும்ல. அது என்னன்னு பார்த்தா நம்ம டக்குமி கட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜிஞ்சர்ஸா இருக்கும், லைக் இதா இருக்கும், இஞ்சியா இருக்கும். அவ அந்த இஞ்சியா அந்த ஆப்பிள் கூட ஒன்னா சேர்த்து சென்டர்ல வச்சிருந்திருப்பா. அதே நேரத்துல சுத்தி இருக்கிறது எல்லாத்துலயும் ஆப்பிள் அண்ட் பட்டர் தான் இருந்திருக்கும். சோ ஒன்ஸ் அந்த ஆப்பிள் அண்ட் பட்டர் இது எல்லாத்தையும் நீங்க கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற இந்த இஞ்சியை சாப்பிடுறீங்க அப்படிங்கும் போது அது இன்னும் ஒரு சென்ஸ் ஆஃப் டெப்த் கொடுக்கும் பிளேவருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுதான் இந்த டோராயாக்கியோட ட்ரம்ப் கார்டு. ஆமா, சோ இத சாப்பிட்டு நீங்க நல்லா இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி. சோ இப்ப யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம மெகுமி அப்படியே கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா நம்ம மோமோக்கு 2 ஓட்டும் நம்ம மெகுமிக்கு 1 ஓட்டும் கிடைச்சிருந்திருக்கும். அவ தோத்து போயிட்டா. அங்க இருக்கிற 2 ஜட்ஜஸும் பாராட்டுவாங்க, மெகுமி நல்லா தான் பண்ணியிருந்தா, இருந்தாலும் மோமோவோட ஸ்வீட் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னு. ஆனாலும் மெகுமிக்கு அந்த லேடி ஜட்ஜ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஓட் கொடுத்திருந்திருப்பாங்க. ஏன்னா ஜிஞ்சரை வச்சு கூட ஸ்வீட்ல வந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளவர்னஸ் இருக்குதுல்ல. சோ அதுக்காகவே அவளுக்கு ஓட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்திருந்திருப்பாங்க. என்னதான் இந்த இடத்துல அந்த மோமோ ஜெயிச்சிருந்தாலுமே என்ன என்னோட 1 ஓட்டை இவ பறிச்சுட்டாலே அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. சோ மெகுமி பயங்கரமா சோகமாயிட்டு என்ன மனுஷனுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இன்னும் நாங்க 2 பேர் இருக்கோம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு பயங்கர கான்பிடண்டா இருப்பான் ஹீரோவும் டக்குமியும். பரவாயில்ல மெகுமி நல்லா தான் காம்படிட் பண்ண அப்படின்னு பசங்க எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்க, ஹயமாவும் கூறும் அமைதியாவே இருப்பாங்களா. டாய் 2 பேரும் மலை மாடு மாதிரி உள்ள பெருசா இருக்கிறீங்களா டா, ஏதாவது அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துற மாதிரி பேச வேண்டியதானடா. சரி விடு, பேசலனாலும் பரவாயில்ல, ஆனா 4 தடவை தொத்தது கஷ்டமா தானே இருக்குதுன்னு ஆலிஸும் நினைக்கேன். அந்த பிங்க் மண்டே அங்க இருந்து கிளம்பும் போது மொட்டை கேட்பான், ஏண்டாடே அவ தோத்து போயிட்டா ஏதாவது சில வார்த்தைகள் பேசிட்டு போக வேண்டியதானே, அவகிட்ட பேசுறதுலாம் எதுவும் கிடையாது, வேணும்னா ஒரு விஷயம் சொல்லலாம், அவளுக்கு என்னைக்காவது ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்க டோக்கியோல என்னோட பிரான்ச் ஒன்னு இருக்குதுல, மோஸ்ட்லி அங்கதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சோ வந்து கதவு தட்ட சொல்லிட்டு போவான். அதுவே அந்த மோமோ சீனியரும் மெகுமியா ஒன்னும் கியூட்டா இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு போவா. சோ மெகுமி சான் அப்படிங்கிற மாதிரி நிக் நேம்லாம் யூஸ் பண்ண மாட்டா. சோ எப்படியாவது நீங்களாவது ஜெயிச்சிருங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் டக்குமியும் அவ சீரப் பண்ண, நம்ம ஹீரோவும் ஓகே எப்படியாவது ஜெயிச்சாகணும், நம்ம டீம் ஒர்க் வந்து வீணா போக கூடாதுன்னு பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கேன். அந்த இடத்துல அந்த டக்குமி பையனை ஏதோ ஒரு டிஷ் சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த டக்குமியோட தம்பி தான் மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ கண்டிப்பா டக்குமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாக்க, அப்ப ஈசன் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா ஈசன் வந்து இன்கிரீடியன்ஸ் எடுக்க போகும்போது அங்க டக்குமியை மீட் பண்ணிருப்பான்ல, அப்ப யோசிச்சிருப்பான் அந்த சுபாரு கிட்ட தோத்ததுல இருந்து இப்ப இவ்வளவு தூரம் எனக்கு எதிராக போட்டி போடுற வர அளவுக்கு நீ அவ்வளவு டெவலப் ஆயிருக்கியா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிருப்பான் போல. இங்க நடக்கிற மேட்ச நம்ம சுபாரு கூட டிவில பாத்துட்டு தான் இருக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஈசன் வந்து அந்த பீஃப் வச்சுட்டு சம்திங் எதையோ ஒன்னு சமைச்சுக்கிட்டு இருப்பானா. சோ அவனோட டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜெஞ்சி பையன் தோடா என்னமா பண்றான்ல அப்படின்னு சொல்லி அதை பாராட்டிக்கிட்டு இருப்பானா. சும்மா ஒன்னும் ஈசனை கவுன்சில் ஆஃப் 10ல வச்சிருக்கல போலேன்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவானுங்க. ஏன்டாடே அவன் நம்ம ஹாஸ்டலுக்கு என்ன பண்ண பார்த்தா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு, அவனுக்கு கூட பாராட்டிட்டு இருக்கிறீங்க போது திறமையா பாராட்டின, மத்தபடி அவனுக்கு அந்த திறமை இருக்க கூடாது, டே எவ்வளவு தைரியம் இருக்கும் எங்க ஹாஸ்டல்ல அடிச்சிருவியாடா அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு இருப்பானுங்களா. அப்ப ஐசன் அப்படியே நம்ம டக்குமிய பார்த்துட்டு, அம்மா உன் நண்பர்கள் எல்லாம் தேவையில்லாம என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என் வேலையை நான் பண்ண பார்த்தேன் அவ்வளவுதான், மத்தபடி உனக்கும் என் மேல வெறுப்பு இருக்கும் தானே, ஆனா உனக்கு என் மேல வெறுப்பு இருக்கிறதுமே வந்து தேவையில்லாதது, அந்த சுபாரு தான் உன்னை சேலஞ்ச் பண்ணா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த சுபாருக்கு நான் சப்போர்ட் பண்றது என்னமோ உண்மைதான், பட் உன்னை அவன் சேலஞ்ச் பண்ணி உன்னை தோக்கடிச்சதுக்கு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லடான்னு சொன்னா. டக்குமி பொசுக்கு எனக்கு மேல ஹேட்ரேடே இருந்தது இல்ல, நான் உன்னை என்னைக்கு வெறுத்ததே இல்ல, ஈவன் உனக்கு எதிராக இன்னைக்கு நான் போட்டி போடுறது கூட உன்னை தோக்கடிக்கிறக்கே தவிர உன்னை வெறுக்கணும் அப்படிங்கறதுக்காக கிடையாதுன்னு சொல்லுவானா. இதை கவனிச்ச அந்த சைட்டோவும் இந்த ஐசன் பையன் எப்ப பார்த்தாலும் எவனையாவது வம்பளுக்கிறதுலயே வேலையா வச்சிருந்திருப்பான், ஆனா கூலா இருக்கிற மாதிரி அந்த டக்குமியும் எவ்வளவு நேரம் தான் நடிக்க முடியும்னு சொல்ல, அந்த டக்குமி பையன் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிஸா மாதிரி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருப்பானா. சோ அதை பார்த்துட்டு ஐசன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னடே நீ ஆல்ரெடி உன் பிஸாவை எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இனிமேல் அதுல இருக்கிற சீசனிங் எதையும் உன்னால மாத்த முடியாது தானே, ஏன் அதை சொல்றேன்னு தெரியுமா, நீ ஒரு முட்டாள்ரா இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு விதமான வெஜிடபிள் ஒன்னு ஆட் பண்ண போறானாமா அவனோட சாஸ்ல. சோ ஒன்ஸ் அந்த சாஸ் வந்து அவன் ரெடி பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த சாஸ் யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டேஸ்ட் ரெசெப்டார்ஸ் இருக்குதுல்ல, இந்த டேஸ்ட் பட்ஸ் அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருமாமா. சோ அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாராவது ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கிறதோட அதிகமான ஸ்வீட் மாதிரி காட்டும். எப்படியும் நீ உன்னோட பிஸாவை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கவே இல்ல, ஆனா ஆல்ரெடி என் டிஷ் ரெடியா இருக்குப்பா, சாஸ் மட்டும் ரெடி பண்ணா போதுமானது, நீ தோக்க போறது உறுதியானு சொல்லும் போது நம்ம பசங்களா அதை கேட்டு காண்டாக ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த யூகி எல்லாம் ஜட்ஜஸ் இவன் சொல்றதை கேட்டீங்களே அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த ஜட்ஜஸ் என்னன்னா, நாங்க ஏன்பா பண்ணணும், அவன் எல்லாத்தையும் ரூல்ஸ் குள்ள தானே பண்ணிட்டு இருக்கிறான், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி யோசிக்கிறது இது எல்லாமே வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜி தான், அதுவும் ஐசன் மாதிரியான ஒருத்தனுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜில அத்துபடின்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா வெறுப்பேத்துற மாதிரி உன்னோட அந்த மூன் பிளேட நீ தார வார்த்தை கொடுத்துட்டு தானே, அதை காப்பாத்தி கொடுத்ததே ஹீரோ பையன் தான், அதை நீ வாங்க மாட்ட, அவனையே நீ தோக்கடிப்ப அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. ஆனா உன் இடத்துல ஹீரோ பையன் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஐடியா
ஐடியாவை கொண்டு வந்திருப்பான். நீ அவனோட முட்டாள்றா, அவனோட நீ கீழடா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். சோ நம்ம ஹீரோவை இந்த ஐசன் அட்மையர் பண்றானா இல்ல என்னன்னே தெரியல. ஆனா வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. ஐசன் அவனோட டிஷ்ஷை கொண்டு போய் வைக்கும் போது அவன் பீஃப் தானே பண்ணியிருக்கான். சோ அது கூட அந்த சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோவும் ஆஹா அந்த ஐசன் ஏதோ ஒரு புதுசா நான் கேள்வியே படாத ஒரு வெஜிடபிள் வந்து பயன்படுத்தி இருக்கேன்னு சொன்னாரு. அது எந்த மாதிரி டேஸ்டா இருக்குன்னு வேற ஆர்வமா இருக்கேன்னு இருக்க. அந்த ஜட்ஜஸும் நம்ம ஹீரோட ஆர்வத்தை பார்த்துட்டு ஏன் நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடுறீங்களான்னு மெகுமிக்கு ஹீரோக்கும் கொடுக்கும் போது சோ அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் போது அப்ப ஆலிஸ் தான் பார்த்தா அது அருமையா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, இப்ப நம்ம டக்குமி ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஐசன் சொன்னா அதே விஷயம் தான். அந்த ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் இருக்கிற அந்த சாஸ் அப்ப அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்கல்ல, அதனால அவங்களோட டங்க்ல வந்து ஒரு விதமான ஒரு லேயர் மாதிரி கிரியேட் ஆயிருந்திருக்கும். சோ இவென்ச்சுவலி வேற எந்த விதமான ஃபுட் அவங்க எடுத்துக்கிட்டாலுமே அதுல கொஞ்சோண்டு ஸ்வீட்னஸ் இருந்தாலும் அதை விடவும் டபுள் ட்ரிபிள் மடங்குல இருக்கிற மாதிரி தான் அது காட்டும். ஈவன் தண்ணியை குடிச்சா கூட அது ஸ்வீட்டா தான்டா இருக்கும் அப்படின்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ஐசனும் அதே மாதிரி தான், தம்பி எப்படி நீ தோத்துட்டு போக போறா, ஆல்ரெடி தயாரா இருந்துக்கப்பான்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம டக்குமி என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி நெக்லா சிரிச்சுட்டு கவலைப்படாத வாசி அப்படி நான் தான் ஜெயிப்பம்மானா கொண்டு போய் அவனோட பீஸாவுமே சர்வ் பண்றான். பார்த்தா அவன் ஒரே பீஸால ஒவ்வொரு ஆஃபையும் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருந்திருப்பான் போல. சோ முதல்ல வந்து ஆஸ் ஒரு குக்கா நீங்க அந்த ஸ்வீட்டான பகுதியில இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்ல, எதுக்கு ஸ்வீட்டான பகுதியில இருந்து ஆரம்பிக்க சொல்றேன் லூசா அப்படின்னு பசங்க எல்லாம் கத்திட்டு இருக்கும் போது அவங்களும் எடுத்து சாப்பிடுறாங்க. பார்த்தா அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே பயங்கர பேலன்ஸ்டா இருக்குது. எப்படி இதை கொண்டு வந்தான் அப்படின்னா அவன் ஆக்சுவலி லெமனை வந்து பயன்படுத்திருப்பானாமா. சோ அதுல இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த ஸ்வீட்னஸ் எல்லாத்தையும் நம் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க என்னதான் நம்ம ஐசனோட சாப்பாட முதல்லயே சாப்பிட்டு இருந்தாலுமே இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. இது கேட்ட ஐசனுக்கு ஒன்னும் புரியல. என்னடா நான் இங்கே அந்த இன்கிரியன்ஸ் எடுக்கும் போது நீ என்ன பார்த்தேடான்னு கேட்டா நான் இதுக்கு தலை பாக்குறேன், இன்னும் சொல்ல போனா நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவ அப்படின்னு அந்த சீட்டு குளிக்கு போட்டு எடுத்தோம்ல அப்போ எனக்கு ஒரு கெஸ் இருந்தது. ஏன்னா நீ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான், உனக்கு திறமை இருந்தாலும் இந்த சேட்டை பண்றது மட்டும் நீ கம்மி பண்ண மாட்டேன். ஈவன் இன்னும் சொல்ல போனா 2 விதமான வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்வீட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்குது. சோ அதுல ப்ராபபிலி நீ இதை சூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருந்தது. ஈவன் நம்ம ஐசன் இது சமைக்கும் போது கூட கொஞ்சம் கூட கேப்பே விடாம ஒவ்வொரு டைமுமே டக்குமி ஐசன் என்ன பண்றான் அப்படிங்கறத பாத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். சோ நம்ம சுபாரு வந்து மத்தவங்களோட டெக்னிக்கை காப்பி பண்றதுக்காக பாத்துட்டே இருப்பான்ல அதே மாதிரி. பட் இவன் ஏதாவது சேட்டை வேலை பண்றானா இல்லையா அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இதை அவன் கிராப் பண்ணி இருந்திருப்பான். சோ அந்த ஒரு பக்கம் ஸ்லைசஸ் சாப்பிட்டதுக்கே அவங்க பயங்கர டேஸ்ட்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதை மட்டும் சாப்பிட்டா எப்படி, கூட இருக்கிறத இன்னொன்னு சாப்பிடுங்க. அவனோட ஹாஃப் மூன் பிளேட குறிக்கிற மாதிரி அந்த இடத்துல 2 ஸ்லைசஸ் அவன் ஒரு ஹாஃப் மூன் மாதிரி தான் மேக் பண்ணியிருப்பான். அண்ட் அந்த ரெண்டாவதுல பார்த்தா ஃபுல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பானா. ஆனா இருந்தாலும் அதுவும் ஏன் ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னா சீஸ்லயே வந்து டிஃபரெண்ட் டைப் இருக்குமாமா, அது எல்லாத்தையுமே அவன் ஆட் பண்ணியிருக்கான். சோ இந்த அகாடமிக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஏற்பட்ட எல்லா தோல்விகள் அதுலயும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்த்தா இந்த சுபாரு கிட்ட தோத்தது. அது எல்லாம் யாரு பிளான் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் இந்த தோல்விகள் எல்லாம் தான் இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டு இருந்திருக்குது. ஈவன் உங்களை தோக்கடிக்கிற அளவுக்கும் எனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஐசன்லாம் செம்மகான்ல இருக்க. அந்த இடத்துல டக்குமி தான் ஜெயிச்சான் அப்படிங்கறதையும் அனௌன்ஸ் பண்ணும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.